நான் என்ன பூஜைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சிருவேன். ஒன்லி அவங்க விளக்கு மட்டும் தான் ஏத்துற மாதிரி இருக்கும். அதுவும் அவங்க ஏற்ற மாட்டாங்க. நீ ஏன் ஏற்றிட்டு போல? அந்த பூஜை கற்றுக்கோன்னு சொல்கிறேன் சார். எனக்கு பிறகு நீ அந்த பூஜை புனஸ்காரம் நான் எப்படி ஃபாலோ பண்ணி பண்ணுறேன் அதே மாதிரி நீயும் செய். உன் பிள்ளைங்களுக்கு அப்போ தான் நீ கற்றுக் கொடுப்ப. நீங்கள் இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் மன திருப்தியாக சாமி கும்பிடணும் விளக்கேற்றி. அவ்வளோதான் சார். அவங்க வந்து சாலிடாக 3 hours உட்காருவாங்க சார். இவங்க வந்த பிறகு இந்த பூஜை புனஸ்காரம் இவளுக்கு கரெக்டாக தெரியலன்றதாலேயே என் பையனுக்கு நான் அழுவு போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் சார். ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. எல்லாமே மருமகளால் தான். இப்போ பாருங்களேன், அவங்க நினச்சா செய்யலாம் சார், அவங்க நினச்சா மாற்றலாம். எங்களால் வந்து அது மாற்ற முடியாது. அது வந்து பை பர்த்டே வந்து வரணும். இப்போ என் பையனுக்கு நான் வந்து ஒரு டிசிப்ளினாக சொல்லித்தரேன். என் ஹஸ்பண்ட் எப்படின்னா பிளேட் வந்து சிங்கில் போட மாட்டார். அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சிருவார். ஸோ நான் என் பையனுக்கு இதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு போடுடா அப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேன், டீச் பண்ணுறேன். அந்த பொண்ணு நாகரிகமாக அடிச்சிருச்சு உங்களை. அவங்க வளர்ப்பு சரியில்லை, இது சரியில்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் பிள்ளைய டிசிப்ளினாக வளர்க்குறேன். என் பிள்ளை கும்பிட்டுலாம் இருந்ததெல்லாம் இவளால் தான் எல்லாமே விட்டுட்டான் சார். நான்வெஜ்ஜி சாப்பிட்றான் எல்லா நாள், எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடுது சார். ஜெனரேஷனே மாறி போச்சு. அடுத்த இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தான் அவர் இதெல்லாம் பண்ணுறாருங்கிறாங்க. நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக விரும்புகிறது பக்தியவா டிசிப்ளினையா? டிசிப்ளின் சார்.